வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிஏவுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா எம்பிஏ ஆஸ்பிரண்ட்ஸோட நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்றாங்க. பட் என்னன்னா அவங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ், அதே மாதிரி என்னன்னா என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நம்மளோட முயற்சி அப்படின்றதா பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எம்பிஏ ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எம்பிஏ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது மேஜரா இருக்கு. அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏ ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இந்த இயரும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அப்டேட்டடா இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை தான் இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதாவது நம்மளுடைய சேனல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் அப்படின்றதும் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. இன்ஸ்டன்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நம்பரை யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது. டெலகிராம் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. நீங்க எதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு எது பிளெக்சிபிலிட்டியா இருக்கும் அப்படின்றீங்களோ அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும், அதாவது கடந்த வருஷம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா வாட்ஸ்அப் குரூப்னு வச்சிருந்தோம். பட் அதுல தேவையில்லாம நம்மளோட நம்பரை அடுத்தவங்க எடுத்துடுறாங்க. அப்படின்றதுனாலதான் என்னன்னா வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றத நீக்கிட்டு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையவே நம்மளும் இன்னும் வரும் நாட்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணீங்க. அதாவது எம்பிஏ பாத்தீங்க அப்படின்னா நீங்க டாப் காலேஜில் போகணும். அதாவது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன், டாப் ரேட்டட் ஐஐஎம், ஐஐடி மாதிரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் என்ஐஆர்எஃப் ரேங்க்ல வரக்கூடிய காலேஜஸ்ல நீங்க எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது எழுதியிருக்கணும். ஸோ அதுல குறிப்பா ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளதுக்குள்ளேயே ரொம்ப டஃபா இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது கேட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாட், அதாவது சேவியர் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கடுத்து எஸ்என்ஏபி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிமேட், அதுக்கப்புறம் மேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காமனா எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் டான்செட். அதே மாதிரி ஏசிஏடி அமிர்தாவோட காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதே மாதிரி என்மேட், ஜிமேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல இதுக்கான நோட்டிபிகேஷன் சிலதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சில நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஒரு 80% ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படின்றது இனி வரும் நாட்கள் தான் வரும். அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ அப்படின்றத நான் போடுறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமை பத்தி நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கேட் இயர்லி எத்தனை தடவை நடக்குது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது என்ன, அதே மாதிரி எக்ஸாம் மோட் என்ன, அதாவது ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா அப்படின்றது, அதே மாதிரி சிலபஸ், அதுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம டீட்டெயிலா சொல்ல போறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எது, அதே மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் ஒவ்வொரு பதிவா நம்ம வீடியோவா வரும் நாட்கள் நம்ம கொடுக்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் புரிதல் இல்லாம இருந்தது அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை பாருங்க. நிச்சயமா எம்பிஏ என்ட்ரன்ஸ் ரிலேட்டடான ஒவ்வொரு பதிவிலும் நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களோட பேச போறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமையும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க டாப் காலேஜ் எய்ம் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஒரு டாப் ரேட்டட் காலேஜஸ் நீங்க எய்ம் பண்றீங்க, பட் என்ட்ரன்ஸ் இல்லாம போக முடியுமா அப்படின்னா 90% சான்சஸ் கிடையாது. அதாவது டாப் காலேஜஸ் நீங்க எய்ம் பண்றீங்க, பட் நான் என்ட்ரன்ஸ் எதுவும் எழுதாம போகணும் அப்படின்னா 90% சான்சஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஒன்லி 10% ஆஃப் சான்சஸ் சில விதிவிலக்குகள் பட்டது. ஸோ அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன். நல்ல காலேஜ் போகணும், டாப் ரேட்டட் காலேஜஸ் போகணும், நல்லா ஹை பேக்கேஜ்ல சேலரி கிடைக்கிற மாதிரியான காலேஜஸ் போகணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி அதுக்கப்புறம் உங்களுடைய ஜிடி, பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் கிளியர் பண்ணி போனீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியும். அதர்வைஸ் என்னன்னா நம்ம எந்த என்ட்ரன்ஸுமே இல்லாம ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு
ஜாயின் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, அதுலயும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பட் வந்து என்ன, நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல எதிர்பார்க்கிற, அதாவது நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டு போயிட்டு கிடைக்கக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்க ஒரு நார்மலான காலேஜ்ல எதிர்பார்க்க முடியாது. அல்லது எதிர்பார்த்தாலும் வந்து நீங்க நிறைய எஃபர்ட் வந்து போட வேண்டியது. அதாவது வந்து என்ன, நாமனா நார்மலா எந்த என்ட்ரன்ஸுமே எழுதாம ஒரு சின்ன காலேஜ்ல படிச்சுட்டு கூட வந்து வேர்ல்டு வைடா வந்து பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்பு வந்து ஈஸியாகும். அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது. அதாவது எந்த என்ட்ரன்ஸுமே வந்து எழுதாம நார்மலான ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு போயிட்டு வந்து வேர்ல்டு வைடா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து என்ன, அவங்க ஃபர்தரா வந்து எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதாவது அவங்களோட காலேஜ்ல வந்து சொல்லித்தரதை தாண்டி வந்து எஃபோர்ட் வந்து நம்ம ஜாஸ்தி வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் ரேட்டட் காலேஜஸ்ல என்ட்ரன்ஸ் எழுதி போகும்போது என்ன அப்படின்னா வந்துன்னா, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். அதாவது உங்ககிட்ட கையில இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க தேடி பிடிச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் தான் என்ட்ரன்ஸ் எழுதி போறது அப்படின்றது கையில கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே சமயம் என்ட்ரன்ஸ் எழுதாம நார்மலா ஒரு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா வந்துன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க வந்து தேட வேண்டியிருக்கு. அதாவது உங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதுல ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ வந்து இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ எம்பிஏ என்ட்ரன்ஸை பற்றி இன்னும் தெளிவா, இன்னும் ஒவ்வொரு எக்ஸாம் பத்தின ஒரு தெளிவான வீடியோவா, செப்பரேட்டான வீடியோவா வரும் நாட்கள்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கானதா வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வரும். இது இல்லாம வந்து உங்களுக்கு ஜென்ரலா ஏதாவது வந்து இந்த டவுட், இந்த எக்ஸாம் ரிலேட்டடான, அட்மிஷன் ரிலேட்டடான, இந்த காலேஜஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னா என்ன ஃபீஸ் வரும், அல்லது வந்து என்னன்னா இந்த காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா சில காலேஜஸ் வந்து ரெசிடென்சியல் காலேஜா இருக்கும், சில காலேஜஸ் வந்து டேஸ் காலர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியா, சந்தேகங்கள் அல்லது வந்து எம்பிஏ ரிலேட்டடா நான் சொல்லாத இன்னும் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ கைடன்ஸ் தான். இதுக்கான சார்ஜஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவும் வந்து கிடையாது. ஸோ அடுத்தடுத்த பதிவுல இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுறேன்.